என்னம்மா வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா? வா கார்த்திக், போய் முகம் கழுவிட்டு வா. கொடுங்கம்மா, நான் அடிக்கிறேன். வேண்டாப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்த வயசான காலத்துல கழுத்து வலி வந்துற போதுமா? கொடுங்கம்மா, நான் அடிக்கிறேன். கொடுங்க, இருக்கட்டும். கொடுங்கம்மா. அம்மா 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 அடிநாள் பார்த்து நான் வந்தேன் தீபாக உன் பாவாட பூவில் அம்மா காம்பாக அம்மா காம்பாக வந்தேன் தீபாக உன் வீட்டில் நேரம் ஆளில்லையே ஓடாதே பெண்ணே நான் தேடில்லையே அடி செவ்வாழையே அம்மா 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 ரவி, 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 தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாத ரவி. என் வாழ்க்கையே போயிடும் ரவி. ரவி, நான் தப்பு பண்ணிட்டேன் ரவி. ரவி, நான் தெரியாம பண்ணிட்டேன். நகையெல்லாம் கூட தரேன் ரவி. அவர்கிட்ட சொல்லிடாத. ரவி, அவர்கிட்ட சொல்லிடாத ரவி. என் வாழ்க்கையே போயிடும் ரவி. ரவி, ஆ, ஆ, என்னாச்சுங்க? தூசு விழுந்துச்சுங்க. அத்தை, அத்தை கொஞ்சம் வாங்களேன். என்னம்மா சுமதி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கொஞ்சம் இரு, நான் பாக்குறேன். கையை இருங்கம்மா, கண்ணை திறக்க முடியல. கையை எடு. அம்மா சுமதி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஆ. இப்ப திறந்து பாரு. இல்லம்மா, மெதுவா, ரொம்ப உறுத்துதுமா. கொஞ்சம் இருப்பா. சுமதி, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாமா. இந்தாங்க அத்தை. கொண்டா, கையெடு. இப்ப கண்ணை தர. மா, உறுத்துதுமா, எரியுதுமா. அந்த ஷெல்ஃப்ல ஐ டிராப்ஸ் வச்சிருக்கேன், எடுத்து வாமா. வாடா. ஐயோ வேண்டாம்மா, அம்மா வா. ஒண்ணு வேண்டாம்மா, சொன்ன நான் கேளுங்கம்மா. சொன்னா கேளு. வேண்டாம்மா. வா, உட்காருங்க. உட்காரு. படுடா. ஐயோ, வேண்டாம்மா, சொன்ன படு. கேளு. இந்தாங்க அத்தை. சுமதி, நல்ல மருந்து போட முடியாது, நீ போடுமா, நான் போய் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரேன். கண்ணு தருங்க. ஏய் திருடி சொல்லுங்க. திருடி சொல்லுங்க. ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு அவங்கள போட்டு அடிக்கிற? அவள அடிக்க கூடாதுடா. உன்னதான அடிக்கணும். ஏய் உன்னதான அடிக்கணும். ஏய் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண நாய் உன்னதான அடிக்கணும். உன்னை அடிச்சு கொல்லுடா. டேய் என்ன ஏன்டா சந்தேகப்படுற? நான் உன் ஃப்ரெண்டுடா. அவமானடா.
அவங்க உன் பொண்டாட்டிடா. அவங்களையும் நான் சந்தேகப்படுற? அந்த கன்றாவே கண்ணால பாத்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்களா? டேய் நான் பாத்துறடா அதெல்லாம். டேய் டேய் கொஞ்ச நாள் நீ போட்டு சொத்தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பண்றா, அடி கொல்லு என்ன வேணாலும் பண்ணு. ஆனா சந்தேகம் மட்டும் படாதடா. அந்த சந்தேக புத்தி உன் குடும்பத்தையே அழிச்சிரும்டா. அதுக்கு காரணமே நீதான்டா. ஏன் சொல்லி எனக்கு துரோகம் பண்ணிட்ட? டேய் என்ன விட மாட்டடா. டேய் என்ன அடிடா கொல்லு என்ன வேணாலும் பண்ணு. நான் போறேன்டா. நான் போறேன். நான் ஏன் போறேன்னு தெரியுமா? அவங்க நல்லவங்க நீ தெரிஞ்சுக்கணும்டா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. நான் போறேன். ஓடிடு. டைலாக் பேசாத. ஓட. ஏய் ஓடி. பின்னாடி கூத்து நிக்கல கூத்து. ஓடி. ஓடி உள்ள. ஓடி. எவ்வளவு பதில்? ஏய் ஏய் போ அந்த பக்கம். ஏய் போடுற போடுறேன். ஏய் ரவி ஏய் தயவு செஞ்சு விட்டுடு. ஏய் போ அந்த பக்கம். சாவி குடுறானே ரவி, சாவி குடுங்க போறானே குடுறா. வந்து பேசிக்கறடா குடுறானே. ரவி குடுறா. சாவி குடுத்து ஏய் போடா. பொண்ணுடா பொண்ணு. யோ போய் அந்த நேரத்தில் வந்துடும் சரக்கு நான் அனுப்பி வச்சிடறேன். என்ன பாருவி கை வீசிட்டு வந்திருக்க சரக்கு என்ன? போய் சொன்னேன் சரக்கு. அவன் வீட்டுல எவனோ ஒருத்தன் சரக்க கொள்ளடிச்சிட்டு இருக்கான். நீங்க உட்கார்ந்து சேர தேய்ச்சிட்டு இருக்கியா? டேய் என்னடா மரியாதை பேசி மரியாதையா? இன்னும் மரியாதை இருக்கு நினைச்சிட்டு இருக்க. போய் கூப்பிட்டேன். ராஸ்கல் இவ்வளவு திமிரேறி போச்சு அவனுக்கு. திமிரு எனக்கு இல்லையா? உனக்கு தான்யா. உனக்கு வியாபாரம் பண்ண மட்டும் தான் தெரியும். பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு குடும்பத்துக்காக சம்பாதிக்க மட்டும் தான் தெரியும். அங்க உன் பொண்டாட்டி டேய் என்னடா சொல்ற விவரமா சொல்றா. இந்த கன்றாய் வேற விவரமா சொல்றியா? நீ எல்லாம் மனுஷனா? நீ மனுஷன்? உங்ககிட்ட எவையா வேலை பாப்பா? பேசாம இந்த கடையை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போய் காவலுக்குறியா? ரவி ஏய் கூப்பிடுறேன்ல. ஏய் ரவி என்னடா இது? உங்க அம்மா என்னென்னமோ சொல்றா. அந்த பொண்ணு உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்ன விஷயம்? என்னப்பா அது? நம்ம குடும்பத்துல யாருக்குமே இல்லாத இப்படி ஒரு குணம் புதுசா இருக்கு. உனக்கு எங்க இருந்து இந்த புத்தி வந்தது? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஏய் ஒன்னுடுவ ராஸ்கல். உன்னை புள்ளையா பெற்றதை நினைச்சு நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு சந்தோஷப்பட்டு பூரிச்சு போயிட்டு இருக்கோம் தெரியுமா? அது அத்தனையும் ஒரே நாள்ல கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டிய. உனக்கு எங்க இருந்தா இந்த சாக்கடை புத்தி வந்தது? முதல்ல நான் சொல்றத கேளுங்க. வாய மூடுறா. தெருவுல போயிட்டு இருந்தவன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? நீ தானே? ஏன் எதுக்காகடா கூட்டு வந்த? உனக்கு உன் பொண்டாட்டி மேல உள்ள நம்பிக்கையும் அவ குணத்து மேல உள்ள நம்பிக்கையினால தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இப்ப நீயே அவளை பத்தி தப்பா பேசினா என்னையா நியாயம்? அவளும் கார்த்திக்கும் கூத்தடிச்சது நான் இல்ல பார்த்தேன். வாயை கழுவிடா. அந்த மாதிரி பேசாத. ரொம்ப அபாண்டம்யா. நீ பேசுறது ரொம்ப அபாண்டம். டேய் உங்க அம்மாவும் இந்த வீட்டுல தான் இருக்கா. நீ சுமதி தப்பு பண்றான்னு சந்தேகப்படுறதா இருந்தா அதுக்கு உங்க அம்மாவும் துணை போறதா சந்தேகப்படுறேன்னு தானடா அர்த்தம். டேய் இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே வெக்கமா இல்ல? ஐயா நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் ஐயா. வேணாயா வேணாம். சந்தேகம் சர்வத்தையும் நாசமாக்கிடும். எப்பா நம்ம குடும்பத்தை பாத்தியா? இப்ப எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். அதை நீயே குலைச்சிடாதையா. ஐயா உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காதையா. போயா போய் கதவை திறந்து விட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. நல்ல தினமா 4 வார்த்தை பேசியா. எந்திரியா போயா. என் ராஜா எந்திரி ராஜா போயா. டேய் இவ்வளவு சொல்ற அழிச்சாட்டியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கியே. என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? சாவியை விடுறா கையா. அனாவசியமா அடுத்து விட்டு கொடுமைப்படுத்தலாம். கையிடம்
பயப்படாதம்மா. வா வெளியே வா. எம்மாடி, தாய், எதையும் போட்டு மனசுக்கு எடுத்துக்காதம்மா. அவன் பைத்தியக்காரன், கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணி எல்லாம் சரியா போயிடுமா. கண்ணை தொடச்சுக்கு தாய், அழாதம்மா, அழாத. கண்ணை தொடச்சுக்கம்மா. வா உள்ள போலாம், வா வாமா. என்னங்க, என்ன சந்தேகப்படுறீங்களா? அடியால் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். ஆனால் சொல்லுங்க, என்ன சந்தேகப்படுறீங்களா? நீங்கள் என்றும் ஐயனை விட்டு பிரிந்து விடாதீர்கள். அன்னையில் அதுவும் ஐயனுக்கும் சேவை என்றும் செய்ய தவறாது. இவ பொம்பளை. சுமதியா கண்ணு முன்னாடி எரிஞ்சு விழுந்ததும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என் நிலைமை எந்த புருஷனுக்கும் வரக்கூடாது. சுமதியோட அப்பாவுக்கு என் மேல தப்பான எண்ணம் எதுவும் வரல. தான் மகளோட சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கல. சுமதியோட நகையை திருப்பி கொடுத்தப்ப அவர் அதை வாங்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் என்னால பழனியில இருக்க முடியல. அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்தோம்.
சுமதியோட நகையை வச்சு நான் இப்ப பாக்குற தொழில ஆரம்பிச்சேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே சத்தியம். இப்ப சொல்ல போறதும் சத்தியம். எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு லீலாவோ செல்வமோ யாருமே காரணம் இல்ல. முழுக்க முழுக்க நானும் என் சந்தேக புத்தியும் தான். ரவி, நீங்க சொல்றதுல எனக்கு ஒண்ணு மட்டும்தான் குழப்பமா இருக்கு. உங்க சுமதி எரிஞ்சு போனதுக்கு காரணம் உங்க சந்தேக புத்தி தானே? அது உங்களுக்கு உறுதி இருக்க வேண்டாம்? இப்படி ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் உங்களோட சந்தேக புத்தி சுமதியோடவே எரிஞ்சு சாம்பலா இருக்க வேணாம்? நீங்க புது மனுஷனால மாறி இருக்கணும். ஆனா நீங்க முன்ன விட பல மடங்கு கேவலமால மாறிட்டீங்க. ஏன் அப்படி? நீங்க லீலாவுக்கு பண்ண கொடுமைய உங்க முதல் மனைவியோட ஆத்மா நிச்சயமா மன்னிக்காது. ஏன் ரவி, எப்படி நீங்க மறுபடியும் சந்தேக பிசாசா மாறினீங்க? எதுக்காக? ஆரம்பத்துல நானும் சாதாரணமா தான் இருந்தேன், எதுவும் தோணல. ஆனா லீலாவும் செல்லுமோ ஒருத்தர் அவாய்ட் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் உண்மை. எல்லாத்தையுமே விட்டுருங்க. நீங்க உண்மையிலேயே லீலாவை நேசிச்சிருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்களா? அப்போ நீங்க லீலாவை நேசிக்கலன்னு தானே அர்த்தம்? இல்ல லீலா, உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னை ஒதுக்கிடாது ப்ளீஸ். என் கூட ஊருக்கு வந்துரு மாமா. நான் என் பொண்ணு உங்களோட அனுப்ப தயாரா இல்ல, நீங்க கிளம்பலாம்.